அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஸோ பேடிஎம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இந்திய கவர்மெண்ட் கொண்டு வந்து அந்த பேமெண்ட்ஸ் பேங்க் திட்டத்தில் வந்து முதல்ல ஜாயின் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா பேடிஎம் தான். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான பயனாளர்கள் இருக்கிற பேடிஎம் உடைய இன்டகிரேட் பண்ணி பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் அப்படிங்கிறதையும் அறிமுகப்படுத்துறாங்க. அதோடய சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஜிட்டல் டெபிட் கார்டுமே வந்து வழங்கினாங்க. நம்ம வந்து பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து ஓப்பன் பண்ணுறப்ப ஸோ இந்த பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் பற்றி நம்ம பிரத்யேகமாக கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். நீங்க பார்க்கலாம் அப்படின்னா மேலே கார்ட்ஸ்ல வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கலான டெபிட் கார்டு நார்மலா உங்களுடைய எஸ்பிஐயோ இந்தியன் பேங்கோ எதுல நீங்க ஒரு டெபிட் கார்டு வாங்குவீங்களோ அந்த மாதிரியான பிசிக்கல் டெபிட் கார்டு வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய டெபிட் கார்டு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நோ எனக்கு இப்பதான் வந்து டெலிவரி ஆயிருக்கு. சோ நீங்க ஆல்ரெடி பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்ல உறுப்பினரா இருந்தீங்க அப்படின்னா இந்த டெபிட் கார்டு வந்து எப்படி வாங்குறது அப்படிங்கிற முழுமையான தகவல்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. ஸோ இந்த ஃபிசிக்கல் ஏடிஎம் டெபிட் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்காக பேடிஎம் ஆப்லேயே தான் போய் அப்ளை பண்ணணும். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முதல்ல பேடிஎம் வந்து லேட்டஸ்ட் அப்டேட் வரையும் அப்டேட் வந்து பண்ணிடுங்க. மேலும் இதற்கான ஒரே ஒரு ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட வந்து பேடிஎம் உடைய பேமெண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வந்து இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா பேடிஎம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. பேடிஎம் ஆப்லேயே பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து பேங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்து போயிருங்க. அங்கே உங்களுடைய டிஜிட்டல் டெபிட் கார்டு வந்து காமிப்பாங்க. அதுலேயே கீழே வந்தீங்க அப்படின்னா டெபிட் அண்ட் ஏடிஎம் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். யூஸ் யுவர் டெபிட் கார்டு டு வித்ட்ரா கேஷ் அண்ட் ஷாப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டெபிட் கார்டு வரதுக்கான அட்ரஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த கார்டுக்கான மெயின்டெனன்ஸ் சார்ஜஸாக வருடத்துக்கு 120 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ அப்படி 120 ரூபாய் பே பண்ணுறப்ப மட்டும்தான் உங்களுடைய டெபிட் கார்டு வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலாக ஒரு ஏடிஎம் கார்டு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த பேமெண்ட் ஆப்ஷனுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் மாதத்துக்கு 3 முறை வரைக்கும் எந்த ஒரு ஏடிஎம் சென்டர்ஸ்லையும் உங்களால் இந்த பேடிஎம் கார்டை வந்து பயன்படுத்திக்க முடியும். அடுத்த ஒரு 10 நாட்கள் கழித்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேக்கேஜில் உங்களுடைய ஏடிஎம் டெபிட் கார்டு வந்து உங்களுடைய வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து பிக் ஹலோ ஃப்ரம் இந்தியாஸ் மோஸ்ட் சின்சியர் பேங்க் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய கார்டுமே வந்து உங்களுக்கு வந்து வரும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்டுடைய ஏடிஎம் பின் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கார்டோட வந்து வராது. அதை இந்த பேடிஎம் உடைய ஆப்குள்ள போய் தான் நீங்க வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கணும். மேலும் பிளாக் பண்றது எப்படி, அன்பிளாக் பண்றது எப்படி அப்படிங்கிற போல ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே வந்து இதுலவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்டை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல உங்களுடைய பேடிஎம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் நார்மலாக QR கோட் ஸ்கேன் பண்ணுற மாதிரியான அம்சங்கள் வந்து இருக்கும். ஸோ அதில் QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அந்த QR கோடில் வந்து உங்களுடைய டெபிட் கார்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த QR கோடை வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணணும். உங்களுடைய டெபிட் கார்டு நம்பர் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒன்ஸ் அதுதான் உங்களுடைய நம்பர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஏடிஎம் பின் வந்து உங்களை வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஏடிஎம் பின் நம்பர் வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா டெபிட் அண்ட் ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி காமிச்சிருவாங்க. ஸோ இதற்கு பிறகு நீங்கள் எந்த ஒரு ஏடிஎம் சென்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஆன்லைன் ஷாப்பிங்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கடைகளில் போய் ஸ்வைப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் இந்த பேடிஎம் கார்டை வந்து உங்களால் வந்து பயன்படுத்திக்க முடியும். மேலும் இதில் இருக்கிற ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து ருபே டெபிட் கார்டு தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களால் இந்தியாவில் மட்டும்தான் வந்து பயன்படுத்திக்க முடியும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா நான் என்னுடைய வேலெட்டில் வந்து ஒரு பேலன்ஸ் வந்து இருக்குது. பட் இந்த டெபிட் கார்டில் வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து காமிக்காது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் உங்களுடைய பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்ல என்ன பேலன்ஸ் இருக்கோ அதற்கான வித்ட்ராயல் இல்லை அப்படின்னா அதை பயன்படுத்தி டிரான்சாக்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த கார்டு வந்து பயன்படுத்திக்க முடியும். உங்களுடைய பேடிஎம் வேலெட்டில் இருக்கிற காசை வந்து இந்த ஏடிஎம் கார்டு பயன்படுத்தி உங்களால் எடுக்க முடியாது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. இந்த பேடிஎம் டெபிட் கார்டை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா நார்மலான உங்களுடைய பேங்க்ஸ் உடைய டெபிட் கார்டு மாதிரி தான். ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றதுக்காக இருந்தாலும் சரி, இல்ல ஏடிஎம் ஸ்டோர்ஸ்ல போய் பணம் எடுக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, இல்ல அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு கடைகள்ல வந்து ஸ்வைப் பண்ணி பர்ச்சேஸ் பண்றதுக்காக இருந்தாலும் சரி, A to Z எல்லாத்துக்குமே வந்து நார்மலான டெபிட் கார்டு மாதிரி இந்த பேடிஎம் உடைய டெபிட் கார்டை வந்து உங்களால பயன்படுத்திக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறந்துடாம லைக் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்ல வந்து உறுப்பினரா இருந்தீங்க அப்படின்னா இந்த டெபிட் கார்டு நீங்க வாங்குவீங்களா அப்படிங்க மறந்துடாம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ அனைவருக்கும் பயன்பட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. டெக் சாட்டியருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.